ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சமையல். நம்ம இன்றைக்கி வத்த குழம்பு சாதம் செய்ய போகிறோம், மாம்பழம் பச்சடி செய்ய போகிறோம், முருங்கீரை துவையல் அரைக்க போகிறோம். சாம்பார் சாதம் செய்கிற மாரி வத்த குழம்புல நம்ம சாதம் ரெடி பண்ண போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வத்த குழம்பு சாதத்துக்கு ஒரு அளவுக்கு நான் பச்சரிசி வேக போட்டிருக்கேன். நல்லா கொலைய வேகணும். முடிஞ்சால் வடிச்சிட்டு மசிச்சாலும் சரி, கஞ்சோடு இருக்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் திட்டமாக தண்ணி வச்சு நல்லா மசிய வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது நம்ம வத்த குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு வானொலி வச்சுருக்கேன். இது நார்மல் நம்ம ரைஸ் வடிப்போம்ல, அதுக்கு அரிசி கழுவி போட்டிருக்கேன். நல்லா ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி தண்ணியை நான் கரைச்சி வச்சுருக்கேன். அதை இப்போ நான் வானொலி நான் சூடு பண்ணலை, அப்படியே தான் வச்சுருக்கேன். இப்போ 2 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். அதில் குழம்பு மிளகாத்தூள், நிறைய பேர் வெறும் மிளகாத்தூள் தனியாலாம் சேர்ப்பீங்கள, அந்தமாரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இது அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மிளகாத்தூள், தக்காளி, இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலம்பிக்கலாம். இப்போ இதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். குழம்புக்கு உப்பு திட்டமாக சேர்த்துக்கோங்க. சுண்டை வத்தல்லையும் நம்மளுக்கு உப்பு இருக்கும். இப்போ இதில் 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கை வச்சு கரைச்சாலும் சரி, கரண்டி வச்சு கரைச்சாலும் சரி. நான் கரண்டி வச்சே கரைச்சி விட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு மலர்ந்து வரணும். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம். இது மலர்ந்து வரத்துக்குள்ளே நம்ம வெங்காயமும் பூண்டும் உரிச்சிக்கலாம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். இது பச்சரிசியில் செய்யும் போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொலையே நல்லா. இங்கே பாருங்கள், நான் தண்ணி திட்டமாக வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் சிம்மிலேயே வச்சு வேக வைங்க. சாதம் வெந்துருச்சு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் மசிய வச்சுக்கணும். இப்போ இது கொதிக்கிட்டோம். பாருங்கள், சூப்பராக சாதம் நல்லா வெந்துருச்சு. நான் கஞ்சியோடு சேர்க்கும் போது அந்த குழம்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் சாதத்தை நான் வடிக்காமையே நல்லா வேக வச்சு தண்ணி திட்டமாக வச்சு எடுத்துருக்கேன். ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. சமைக்கிறதுக்கு முன்னாடி ரோஸ் மில்கை கலக்கி வச்சிடலாம். மிக்ஸி ஜார் நம்மளுக்கு தனியாக இருக்கனால சர்க்கரையை தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அப்போ கூட கரையில் பாருங்கள், அது பவுட்ரு பண்ணி நம்ம கரைச்சாதான் கரையும். அப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் ஜப்தா விதை, துளசி விதைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 2 1/2 லிட்ரு பால், ஆவின் பால் தான் நான் எடுத்திருக்கேன். பசும்பால்னால் காய்ச்சி வைக்கணும். அது ஸ்மெல் பாலோட ஸ்மெல் அதிகமாக இருக்கும். கொஞ்சோண்டு ரோஸ் மில்க் எசன்ஸ், ஃபஸ்ட்டு ஒரு சொட்டு ஊற்றி மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். மொத்தம் 4 சொட்டு விட்டுருக்கேன். இதுவே போதும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, குடிக்கும் போது அந்த விதை நல்லா நறுக்குன்னு சூப்பராக இருக்கும். வெயிலுக்கு கொஞ்சம் கிளைமேட்டு சேஞ்சாக தான் ஆகிருக்கு. ஆனால் அந்த அனல் போல் வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. நல்லா இருக்கானா, லைட்டாக மழை வர தூருது. இருந்தாலும் அதை கொஞ்சம் சில்லுன்னு குடித்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ இது ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா தலை கொதிக்குது ஒரு 5 நிமிஷமாக. மாம்பழம் பச்சடிக்கு ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி. ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி,
இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புளிப்பு, இனிப்பு அதெல்லாம். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக உப்பு. இப்போ இது ஒரு பக்கம் வேகட்டும். குழம்ப அந்த சைடு எடுத்து வச்சுட்டு நம்ம முருங்கீரை துவையலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஹீட் ஆகட்டும். பாதி ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு துண்டு இஞ்சி. இப்போ இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்தோன்னா 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு. காரத்துக்கு தகுந்த மாரி ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம். இந்த சாதம் செய்கிறேன் பாருங்கள், சுண்ட வத்தல் சாதம், அதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த துவையலும் இந்த பச்சடியும். அதனால தான் நான் 3த்தையும் உங்களுக்கு ஒன்றா வச்சு காட்டுறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக புளி. வெங்காயம் பாருங்கள் பாதி வதங்கிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு முருங்கீரை இன்னும் நம்ம உப்பு சேர்க்கலாம். அரைக்கும் போது உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 மூடி தேங்காய் வேறு நம்ம சேர்க்கணும். இப்போ அப்படியே அந்த ஹீட்லேயே வதக்கி விட்டுருங்க. இப்போ வந்து துவையலுக்கு வந்து ஒரு 1/4 மூடி தேங்காய். இதை வந்து நம்ம இப்போ ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, குறைன்னு அரைச்சிக்கணும். இப்போ மாம்பழ பச்சடிக்கு ஒரு 1/4 மூடி தேங்காய், புளிப்பு இல்லாத தயிர், வீட்டில் போட்டது தான். நம்ம என்னதான் கடையில் சாப்பிட்டாலும் அந்த வீட்டில் சாப்பிட்ற டேஸ்ட் இல்லை. ஒரு 4 நாள் கடையில் சாப்பிட்டோம், நம்ம கையால் சாப்பிட்ற டேஸ்ட்டு வராது. ஆனால் வந்து ஒரு 4 நாளைக்கு வேலை இல்லாத போது நல்லாயிருக்கு சாப்பாடு. ஆனால் நம்மளுக்கு பிடிக்கல. ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டு ஒரு 2 பச்சை மிளகாய். மாங்காய் பச்சடி வந்து நல்ல மாம்பழம் வந்து வெந்துருச்சு. மாங்கானே வருது. நம்ம ஏன்னா மாங்காயிலே செஞ்சு பழக்கமாயிடுச்சா, அதனால் மாங்கானே வருது. சின்னதாக 2 பச்சை மிளகாய் போட்டு இப்போ இதை நைஸாக அரைச்சி அதில் ஊற்றிடலாம். நல்லா வெந்துட்டுருக்கோம் மாம்பழம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வந்து அரைச்ச விழுதை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி விட்டு அலம்பி ஊற்றிக்கலாம். சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு நாள் வந்து சிதம்பரம் கோயிலுக்கு போயிட்டு, நடராஜர் கோயிலுக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் வந்து போட்டிங் போனோம். போட்டிங் போயிட்டு மறுநாள் வந்து இது தஞ்சாவூருக்கு போயிட்டு கும்பகோணத்துக்கு வந்துட்டோம். போய் வாராகி அம்மாவெல்லாம் போய் பார்த்துட்டு கும்பகோணத்துக்கு வந்துட்டு, அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒரு 4 கோயில் கும்பகோணத்தில், உப்பிலியப்பன் கோயில், மகா கோலம், அப்புறம் வந்து இன்னொரு சாமி பார்த்தோம். அப்புறம் இன்னொரு கோயில் வந்து பிரித்திங்கா கோயில். அமாவாசை முன்னாள் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்குமா அந்த கோயில், அந்த அம்மா. அதனால் அங்கே போயிருந்தோம். காலையில் செவ்வாய்க்கிழமை காலையில் 9 நவகிரகம் கோயிலுக்கு போனோம். ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக 9 நவகிரகம் கோயிலுக்கு நம்மளால் போக முடியாது, ஆனால் அவங்க பஸ்ஸில் கூப்பிட்டு போகிறாங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. சாப்பாடெல்லாம் சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக யாருனாச்சும் போகணுன்னா போய் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. போனதே தெரில. ஆனால் வெயில் தாக்கம்தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த தடவை. எனக்கு ரொம்ப நாள் ஆசை போய் வாராகியை தஞ்சாவூரில் பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு வாராகி அம்மாவை பார்த்துட்டு திருப்பி கும்பகோணத்துக்கு வந்து ஒரு 4 கோயிலையும் பார்த்துட்டு
மறுநாள் காலையில் நவகிரக கோயிலை பார்த்துட்டு 10 மணிக்கெல்லாம் செவ்வாய்க்கிழமை நைட்டு வந்து பஸ் ஏறிட்டோம். காலையில் புதன்கிழமை வந்தாச்சு. ஒரு நாள் ரெஸ்ட்டு. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோ எடுக்கிறோம். வீடியோ வேறு இல்லை. சரி, அதனால் ஹோட்டல்லையே வேறு சாப்பிட்டோமா, அந்த டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு உங்களுக்கே தெரியும். நாங்கள் நிறைய வந்து ஹோட்டலில் வாங்கி சாப்பிட மாட்டோம். எனக்கா பசங்க கேட்டால் பரோட்டா ஏதாச்சும் வாங்கி கொடுப்போம். ரொம்ப ஹோட்டலில் நாங்கள் சாப்பிட மாட்டோம். இப்போ வந்து இதை வந்து உப்பு போட்டு அரைச்சி வச்சிடலாம். இப்போ இது வந்து ஒரு கொதி வரட்டும். தாளிப்பு போட்டு இறக்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக மாம்பழ பச்சடி நல்லாயிருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வத்த குழம்பு சாதத்துக்கு. இப்போ மாம்பழம் பச்சடிக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு பொரியட்டும். ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் தான் போட போகிறோம். ஏன்னா நம்ம 2 பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம். கடுகு வந்து நல்லா பொரியணும். இப்போ கடுகு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை. இந்த மாம்பழம் பச்சடி பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். இதிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் தாராளமாக ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றினா தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குழம்பு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு 10 நிமிஷமாக கொதிச்சு வந்திருக்குன்னு பாருங்கள். கும்பகோணத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோயில் இருக்குது. நம்ம பார்த்துக்கிட்டே போனோன்னா நம்மளுக்கு ஒரு வாரம் கூட பத்தாது. அதனால் நாங்கள் தஞ்சாவூருக்கு போயிட்டு வந்துட்டு அந்த மகா குளத்தை பார்த்துட்டு பிரித்திங்கா கோயிலுக்கு, அதுக்கப்புறம் வந்து உப்பிலியப்பன் கோயிலுக்கு போயிட்டு இன்னொரு கோயிலுக்கு ஒன்று போனோம். நல்லா இருந்துச்சு 4 கோயிலுமே. ஏன்னா நாங்களுக்கு 3 மணி ஆயிடுச்சு தஞ்சாவூர்லேருந்து வர்றதுக்கு. போய் ரூமில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 5 மணி வாக்கில் போனோம். ஏன்னா வெயில் ஜாஸ்தி. இங்கே விட ரொம்ப வெயிலாக இருக்கிற மாரி நம்மளுக்கு தெரியுது. பயங்கர வெயில். சூப்பராக இருந்துச்சு. ஒரு 3 நாள் நல்லா ஜாலியாக இருந்துச்சு. இப்போ வந்து 2 கட்டி பூண்டு, ஒரு 15 பல் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை. இந்த சின்ன வெங்காயம் வந்து பாதி தான் வதங்கணும். வதக்கி அந்த குழம்புல எடுத்துக்க போகிறோம். போட்டுடணும். இன்னும் இந்த நல்லெண்ணெயில் வதக்கி நம்ம செய்யும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாதத்தில் மிக்ஸ் பண்ணும் போது அப்படியே அந்த நல்லெண்ணெய் மணமும் சுண்ட வத்தல் மணமும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது மணத்தக்காளி விதை இருக்குது பாருங்கள், அதில் கூட செய்யலாம். இந்த டேஸ்ட்டு அப்படியே கிடைக்கும். இப்போ வதங்கட்டும். பார்த்திங்கன்னா வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கணும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வடிச்சிட்டு, ஏன்னா இந்த எண்ணெய் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அப்படியே நான் குழம்புல சேர்த்துருவேன். இவ்வளோ எண்ணெய் சேர்த்தா தான் அந்த சாதம் மிக்ஸ் பண்ணும் போது டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் கேட்கலாம், ஃபஸ்ட்டே இதை வதக்கிட்டு கொதிக்க வைக்கலாம், ஏன் நீங்கள் இந்தமாரி குழம்ப கொதிக்க வச்சுட்டு சேர்க்குறீங்கன்னு. ஆனால் இந்தமாரி மெத்தடில் செய்யும் போது தான் டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு அப்படியே அந்த சுண்டைக்காய்
சின்ன வெங்காயம் ஃப்ளேவர்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இதில் சுண்டை வத்தல், நல்லா கொஞ்சம் பொறுன்னு வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க இந்த குழம்ப. ஒரு கட்டி பூண்டு அப்படியே நச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அப்படியே பொரியட்டும். நல்லா ஒரு ஸ்பூன் வடகம், தாளிப்பு வடகம் இருக்குல்ல அது. அப்போ தான் இன்னும் மணமும் கூடி வரும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. சாப்பாடெல்லாம் நல்லா தான் இருந்தது. எல்லா ஊர்லேயுமே குறை சொல்கிற மாதிரி கிடையாது. இருந்தாலும் நம்மளுக்கு வீட்டு சாப்பாடே சாப்பிட்டுட்டு பழக்கம் இல்லைல்ல. ஹோட்டல் சாப்பாடு ஏதோ ஒரு வாரத்துக்கு 2-3 நாளைக்கு சாப்பிட்லாம். ஏன்னா உங்களுக்கு மசாலாலாம் உங்களுக்கு மாறுதில்ல, வீட்டில் அரைக்கிறதும் கடையில் அரைக்கிறதுக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை, நல்லா சுண்டை வத்தல் பொரிஞ்சிடணும். அப்போ தான் வந்து அந்த கசப்பு தெரியாது. நல்லா மொறுன்னு இருக்கும் போது அவ்வளோதான். இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த குழம்புல தூக்கி ஊற்றிடலாம். எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கா? ஒரே 2 அப்பளம் வறுத்து வச்சு அந்த துவையிலையும் வச்சு அந்த பச்சடியும் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து சாதத்தை இந்த வாணலியில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு குழம்ப கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சாதத்தை இதில் சேர்த்துட்டேன். நம்ம பச்சரிசி சாதம் வேக வச்சோம்ல, இப்போ தான் எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது. இப்போ அந்த சமயத்தில் அப்படியே அள்ளி ஊற்றி மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். மணமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா தலை இருக்கணும். அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும். உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சாதம் வடிச்சிருக்கோம் பாருங்கள், அதுக்கு இந்த குழம்பு போதும். இதுவே தாராளம்தான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அப்போ தான் வந்து ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அப்படி தலை இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அது இந்த பச்சரிசி சாதத்தில் இதை மிக்ஸ் பண்ணும் போது செம்ம சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வத்த குழம்பு சாதம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ இந்த பக்கம் பாருங்கள், நம்ம வத்த குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கா. இது வந்து நம்ம புழுங்கரிசி சாதத்துக்கெல்லாம் 1 ஸ்பூனு ஊற்றி சாப்பிட்டாவே செம்ம சூப்பராக இருக்கும். பச்சரிசி சாதத்துக்கு தான் வந்து கொஞ்சம் தூக்கலாக போடணும் குழம்பு. இது புழுங்கரிசி சாதத்துக்கெலாம் டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்கும்.
இந்த குழம்பே வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அப்பளம் பொரிச்சிக்கலாம். இப்போ அப்பளம் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஹீட் ஆகட்டும். இப்போ பாருங்கள், முருங்கீரை துவையல் அரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு நீங்கள் தாளிப்பு கூட போட்டுக்கலாம். கடுகு, சீரகம், கடலப்பருப்பு போட்டு தாளிப்பு போட்டு சூடாக சாதம் இருக்குது பாருங்கள், அந்த சாதத்தை கூட போட்டு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த துவையல் வந்து நம்ம வத்த குழம்பு சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் வந்து மாம்பழம் பச்சடி செஞ்சுருக்கோம் பாருங்கள், அது சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் மொத்தமாக உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டியிருக்கேன். இன்றைக்கி வந்து ரசம் வைக்கல, தயிர் வந்து நைட்டே ஊற்றி வச்சுட்டேன். தயிர் இருக்குது, மாம்பழம் இருக்குது. இப்போ மாம்பழம் பச்சடிக்கு இந்த சைஸு மாம்பழம் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்கோம். அப்பளத்தை பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம சமைச்சதெல்லாம் பிளேட்டில் எடுத்து வச்சு காட்டுறேன். ரோஸ் மில்க் வந்து பசங்க வந்து லேட்டாக தான் எழுந்திரிச்சானுங்களா, சாப்பிட்டதே வந்து லேட்டு தான். மணி பார்த்திங்கன்னா 11 மணி தான் ஆகுது. அதனால தான் இன்னும் ரோஸ் மில்க்கு அவனுக்கு கேட்கல. வெயில் என்னமோ லைட்டாக கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. அனல் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இப்போ அப்பளத்தெல்லாம் பொரிச்சிட்டு உங்களுக்கு ஒரு பிளேட்டில் எடுத்து காட்டுறேன். சூப்பராக நம்ம வத்த குழம்பு சாதமும் ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் வத்த குழம்பு, அப்பளம், மாம்பழம் பச்சடி, முருங்கீரை துவையல் பண்ணியிருக்கோம். குடிக்க ரோஸ் மில்க்கு ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்களும் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய்.